Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல சந்திரகலா ஸ்வீட் எப்படி ரொம்ப ஈஸியான மெத்தட்ல வீட்ல இருக்கிற பொருள் வச்சு செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கப் மைதா எடுத்துர்க்கேன். 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நாம சேர்க்கக்கூடிய சோடா உப்போட அளவு கொஞ்சம் அதிகமானாலும் ஸ்வீட் நல்லா வராது. 1/2 ஸ்பூனுக்கு அதிகமாயிராம பார்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கையில எடுத்து இது மாதிரி பிடிச்சு பார்க்கணும். இப்போ பிடிக்க வரணும், உடைச்சு விட்டா நல்லா உதிர்ந்துறணும். இது மாதிரி இருந்தா ஸ்வீட் நல்லா வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் வச்சிரணும். மூடி போட்டு கவர் பண்ணி வச்சிரலாம். இப்போ ஸ்வீட்டுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மில்க் பவுடர் வச்சு பால்கோவா செய்கிறதுனால உடனே ரெடி ஆயிரும். ரொம்ப டைம் எடுக்காது. 1 or 2 மினிட்ஸ்லேயே பால்கோவா சூப்பராக ரெடி ஆயிரும். உங்ககிட்ட மில்க் பவுடர் இல்லைன்னா நார்மலாக கடையில் கிடைக்கிற பால்கோவா கூட இந்த ஸ்வீட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நட்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதாம், கேஷ்யூ நட்லாம் கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நட்ஸ் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பால்கோவா மட்டுமே இந்த ஸ்வீட்டுக்கு போதும். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டஃபிங் ரெடி ஆனதுக்கு அப்புறமா சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் சுகர் சேர்த்துட்டு அதே 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய் போட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. சுகர் சிரப் ரொம்ப கெட்டியாயிடக்கூடாது. அப்படி கெட்டியாச்சுன்னா ஸ்வீட்டோட மேல் பகுதியெல்லாம் சீனி பாவா படிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கெட்டியாகிறதுக்கு முன்னாடி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன பாலாக போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு பீஸ் எடுத்துட்டு அதை நல்லா அழுத்தி எடுத்துக்கலாம். சப்பாத்தி அளவுக்கு மெல்லிஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது. சப்பாத்தியை விட கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி அழுத்தி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை சென்டரில் கொஞ்சமாக எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி ஹாஃப் மூன் ஷேப்பில் தான் பண்ண போகிறோம். அது மாதிரி பாதியாக மடித்து கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரங்களை நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும். இப்போது ஒரு சைடு கார்னர்லேருந்து மடித்து விட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து மடித்து விட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஃபுல்லாகவே மடித்து விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி பண்ணுறதுனால பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதே நேரத்தில் ஃப்ரை பண்ணும்போது ஸ்டஃபிங் வெளியே வராமல் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகும். இந்த மெத்தடில் கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பிகினர்ஸ் கூட ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் போதே நல்லா பண்ணிடலாம். அந்தளவுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ ஃபுல்லாக இது மாதிரி கவர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு எண்டில் இது மாதிரி திருப்பி மடித்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதே மெத்தடில் தேவையான அளவுக்கு ஸ்வீட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணும்போது ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணால் சீக்கிரமே ப்ரௌன் ஆயிரும், பட் உள்ளே சரியாக வேகாமல் இருக்கும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஆயிலிருந்து எடுத்துடலாம். இப்போ ஃப்ரை பண்ணதும் சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுக்கணும். சுகர் சிரப் நல்லா ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஆயிலிருந்து எடுத்த உடனே அப்படியே சுகர் சிரப்பில் போட்டுருங்க. சுகர் சிரப் ஒரு வேளை ஆறிடுச்சு அப்படின்னா லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்துடலாம். இப்போ சுகர் சிரப்பெல்லாம் நல்லா இறங்கிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான சந்திரகலா ஸ்வீட் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம்.
பாருங்கள், சந்திரகலா ஸ்வீட் நல்லா சூப்பராக வந்திருக்கு. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் எல்லாம் அந்த நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.